ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிலேனியஸ் vlog சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 kg ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இது பொரிஞ்சிட்ருக்க டைமில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குது வர நல்லா வதக்கணும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், இவ்வளவும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதையும் இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை வாசனை போகிறது வர நல்லா வதக்கணும். சிக்கனை நல்லா கழுவி அதில் 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா மேரினேட் ஆனால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லா மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மேஷியாக குக் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, இதை நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட ரொம்ப இலை இல்லை, அதுவும் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கனே தண்ணி விடும். நம்ம ஒரு விசில் வரது வர ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிட்டு, 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம எந்த கப்பில் ரைஸ் எடுக்கமோ அதே கப்பில் தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால நான் அப்படி சேர்த்துருக்கேன். இந்த கப்பில் தான் நான் ரைஸ் எடுத்தேன். அதே கப்பில் நான் 2 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் ரைஸ்க்கு மொத்தம் 3 கப், இதான் ரேஷியோ. இப்போ தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தயிர். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும், அப்புறம் தான் ரைஸ் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போது ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். இப்போது 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் வரணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எல்லாம் நல்லாவே இறங்கிருச்சு. நல்லா கமகமக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேமு வந்து மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும், கூட்டி வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். இப்போ டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்